ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 30 பேருக்கு தேவையான பாயாசம் எப்படி ஈஸியாக செய்யலான்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு விறகு அடுப்பு ஒன்று ரெடி பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் கட்டுற மாதிரி செங்கல் அடுக்கி வச்சு விறகு அடுப்பு ஒன்று செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா 30 பேருக்கும் போது விறகு அடுப்பில் சமைச்சா தான் நல்லாயிருக்கும். இப்போ அடுப்பை பற்ற வச்சிடலாம். ஓகே, அடுப்பு நல்லா பார்த்து வந்துருச்சு. அடுப்பு உங்களுக்கு ஈஸியாக பிடிக்கலன்னா லைட்டாக மண்ணெண்ணெய் ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய சட்டி ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. இதில் 3/4 குடம் தண்ணி ஊற்றிருக்கு. 30 பேருக்கு பார்த்தீங்கன்னா 3/4 குடம் தண்ணி ஊற்றிருக்கு. இப்போ வந்து ஒரு மூடியை வச்சு மூடி வச்சுருங்க. தண்ணி நல்லா ஆவி வர ஸ்டேஜ் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ தண்ணி நல்லா சூடாகிடுச்சு, ஆவி வந்துடுச்சு. இதில் நம்ம 1 கிலோ ரவை போட்டுடலாம். 1 கிலோ ரவை போட்டு நல்லா உடனே கிண்டிடுங்க. ஒரு கரண்டியை வச்சுட்டு அடி பிடிக்க விட்டுறாதீங்க. நிறையா சமைக்கும் போது இதான் பெரிய பிரச்சனையாகும், அடி பிடிக்கும் டக்குன்னு. அதனால் கிண்டிக்கிட்டே இருங்க மறக்காமல். இப்போ ஒரு பாக்கெட் சேமியா சேர்த்துடலாம். எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டுருங்க. இதை மாதிரி மரத்தில் துடுப்புன்னு விற்கும், அதை வாங்கி வச்சுக்கோங்க. இல்லைனா கரண்டி கூட யூஸ் பண்ணலாம். மரமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு கிண்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும், ஸ்க்ராட்ச் விடாது சட்டியில். இப்போ வந்து நம்ம ஒரு மாவு கரைசல் ரெடி பண்ணிப்போம். ஒரு 1/2 டம்ளர் மைதா மாவு தண்ணியை ஊற்றி நல்லா கலக்கி வச்சுக்கோங்க. கிராமில் சொல்லணுன்னா ஒரு 150 கிராம் வரும். நல்லா கட்டி பிடிக்காமல் நல்லா தண்ணியோட நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது எதுக்கு நம்ம செய்கிறோன்னா பாயாசத்துக்கு வந்து ஒரு திக்கான டெக்ஸ்சர் கொடுக்கும். பாயாசம் நல்லா திக்காக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இது மாதிரி நல்லா அடிச்சுக்கோங்க, கட்டி பிடிக்காம. ஓகே, மாவு கரைசல் நல்லா தயாராகிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சோன்னு 2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இனிப்பை வந்து தூக்கி காட்டும். இனிப்பு டேஸ்ட் வந்து நல்லா இன்னும் பெட்டராக தெரியும். இப்போ இதில் நம்ம 1.5 கிலோ சீனி சேர்த்துடலாம். 1.5 கிலோ சுகர் சேர்த்துருக்கோம். நல்லா எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டுருங்க. கிண்டி விட்றதா இதில் மெயினு. அடுப்பை அடி பிடிக்க விட்றாதீங்க. இப்போ நம்ம மில்க் மேடு ஒரு சின்ன டின் ஒன்று ஃபுல்லாக போட்டுடுறோம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. மில்க் மேடை வந்து அந்த சின்ன டின்னு வந்து ஃபுல்லாக போட்டுருங்க. இதில் நம்ம 1 லிட்டர் பால் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கிண்டி விட்டுருங்க. நம்ம கரைச்சி வச்சுருந்த மாவு கரைசலை இப்போ ஒன்றா சேர்த்துடலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கிண்டி விட்டுருங்க. அப்புறம் ஒரு விஷயம், யாரெல்லாம் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம சட்டியை மூடி வச்சிடலாம். நல்லா கொதித்து வரட்டும். இப்போ கொதிக்க போகிற ஸ்டேஜில் ஏலக்காய் பொடி ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் பொடி ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கிண்டி விட்டுருங்க. ஏலக்காய் நல்லா இல்லை பாயாசத்தோடு நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கிண்டி விட்டுருங்க.
ஏலக்காய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வாசனை நல்லா இருக்கும், பாயாசத்துக்கு டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். இப்போ மூடி வச்சுட்டு கொதிக்கிற ஸ்டேஜ் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ கொதிச்சிருச்சு, நம்ம அந்த சட்டியை இறக்கி வச்சிடலாம். அதே அடுப்பில் ஒரு இதை மாதிரி கடாய் எடுத்துக்கோங்க. என் சட்டி நல்லா சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். சட்டி சூடாகிடுச்சு. இப்போ இதில் 200 கிராம் நெய் ஊற்றிக்கோங்க. 200 கிராம் நெய் எடுத்து இதில் போட்டுடலாம். நெய் நல்லா உருகி சூடாகணும். இப்போ வந்து முந்திரி திராட்சை சேர்த்துடலாம். முந்திரி வந்து 50 கிராமும் திராட்சை 100 கிராமும் சேர்த்துருக்கோம். அடுப்பு வந்து கம்மியான ஹீட்டிலே வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து திராட்சை வந்து அந்த நெய்யை எல்லாம் உறிஞ்சி இந்த வீடியோவில் வர மாதிரி நல்லா உப்பி வந்திருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ திராட்சை ரெடி ஆகிடுச்சு. நம்ம நெய், முந்திரி, திராட்சை எல்லாத்தையும் ஒன்றா பாயசத்தில் மிக்ஸ் பண்ணிடலாம். எல்லாத்தையும் நல்லா போட்டு நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. இந்த பாயாசம் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளான ஈஸியான மெத்தடு தான், டக்குன்னு செஞ்சிடலாம். ஆனால் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்குறதுக்கு வேணால் ஈஸியாக தெரியலாம், ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.